ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம். செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். என்ன பண்ணுறீங்க? பால் காய்ச்சினேன். இன்னைக்கு லேட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பால் காய்ச்சிட்டு 6 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ம் இன்னைக்கு லேட்டாக தான் இருந்துருச்சேன். வேணுமோ வேறு காலேஜுக்கு போகணுமா, ஏதோ சைன் வாங்க லேட்டாக தான் போகணுமா, அதனால லேட்டாக தான் இருந்துருச்சோம். இல்லைன்னா இந்நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு நேரம் விளக்கில் வைப்பேன். சமைச்சு காலையில் சாப்பாடு பண்ணி எல்லாம் காலையில் சாப்பாடு மதிய சாப்பாடு எல்லாம் பண்ணி முடிச்சுக்குவேன். பழைய ஆள் ஆயிடுமா? பழைய ஆள் ஆயிடும். இன்னைக்கு இனிமே வேகணும் அடுப்புக்கிட்ட. ஆமாம் தான், டெய்லி வேகாமல். ஆமாம், வேகாமல் இருந்தோம்னா வயிறு காஞ்சி போயிடும். ஆமாம். நம்ம அப்புறம் இன்னைக்கு பிளானிங் என்ன, காலையில் தோசை, மத்தியானத்துக்கு வைக்கிற சாம்பாரே சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சரி. தோசை மதியத்துக்கு சாம்பார், ஏதாவது வேறு ஏதாவது பண்ண வேண்டியது. காய்கறி நிறைய கிடைக்கு. இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க. விளக்கேற்றிட்டேன் முன்னாடியே. தீபம் காமிச்சிட்ருக்காங்க. வாங்க எல்லோரும் சாமி கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமை யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேண்டிக்கலாம். செவ்வாய் பகவானோட நாள். செவ்வாய் பகவான் தான் இன்றைக்கி வீரியமாக இருப்பாரா? ஆமாம், சக்தியாக இருப்பார். ஆமாம். அது இன்னைக்கு ஒட்டிக்கிச்சு. ஆமாம், ஒட்டிக்குது. அது என்னன்னு தெரியல. சரி, வாங்கி போகலாம். இங்கே விளக்கு தராங்க காய்ஸ். இந்த தீபம் காட்டுற தட்டில் உள்ள பொட்டு மட்டும் அழிஞ்சுமாமே. ஆமாம், அது டெய்லி யூஸ் பண்ணுறதுனால. மீதி எல்லா இடத்துலையும் பொட்டு அப்படியே இருக்குது. சாமி ரூம்லலாம் வச்ச பொட்டு இதில் மட்டும் அழிஞ்சிருமாங்கிறிய. ஆமாம். சரிவா, பால் டீ போடும். ரொம்ப லேட்டாச்சு, டீ குடிச்சோம். எத்தனை மணிக்குள்ள டீ குடிக்கிறது நல்லது? டீ குடிக்கிறது நல்லதே கிடையாது முதல்ல. அப்படியா? இதில் என்ன மணிக்குள்ள நம்ம என்ன பிரிட்டிஷ்காரில், நம்ம இந்தியாவில் இது சோத்து தண்ணி, நீச்சல் தண்ணி இதே குடிக்கணும். புரியுதா? பிரிட்டிஷ்காரங்க தான் டீ குடிக்கணும். ஆமாம். அப்போ காப்பி எந்த நாட்டுக்கார குடிக்கணும்? காப்பி தெரியல, அது தெரியல. டீ பிரிட்டிஷ்காரன் குடிக்கணும். நம்மளாம் குடிச்சுப்பார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டீ குடிக்கிறோம். ஆமாம், டீ குடிக்கிறோம்னா வேலைக்கு குடிக்கிறோம். ஆமாம். எங்கெல்லாம் ரெஸ்ட் கிடைக்குதா அங்கெல்லாம் ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா? வாங்க. என்ன அதில் ஒன்று என்ன, அவங்க வரக்காப்பி குடிப்பாங்க, நம்ம பால் காப்பி குடிக்கிறோம். அவ்வளோதான், அதே வித்தியாசம். அவங்க வரக்காப்பி தான் குடிப்பாங்க. பால் காப்பி குடித்தா காஸ்ட்லியா மம்மி? இல்லை, அவங்களுக்கு பால் காப்பி தேவையில்லை. அவங்களுக்கு அது ஹீட்டானது தானே, அதனால அவங்களுக்கு வரக்காப்பி குளிர்ச்சியானதுனால மரக்காப்பியே போதும். நம்மளுக்கு ஹீட்டுங்கிறனால பால் சேர்த்துக்கிறோம். நம்ம பூமி ஹீட்டுங்கிறனால பால் கொஞ்சம் குளிர்ச்சி இல்லை, அதுக்காக. வழி நம்ம நீங்கள் இப்போ செவ்வாய் கொழுக்கட்டையெல்லாம் ட்ரை பண்ணுறதில்ல? செவ்வாய் கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுறதில்ல. ஏன் ஒரு ஆளாக இருக்கோம்னா? பண்ணலாம். இங்கே காலையில் வெள்ளனா சமைச்சிட்டு ரெஸ்ட் எடுத்து வீடை கூட்டி இல்லை, இந்த வேலை பார்க்குறக்கே சரியா போகுது. அதுக்கு மாவு மிக்சியில் இடிக்கணும். ஆனால் 5 நிமிஷம் இடிச்சிடலாம். அன்னன்னைக்கு இடிச்சு தான் பண்ணணுமா? ஆமாம், அன்னைக்கு இடிச்சு தான் பண்ணணும். மறுநாளே இடித்து வச்சுக்க கூடாது. அதில் வேறு விதவிதமாக ஷேப்பெல்லாம் சாமி. அது அப்புறம் உருட்டணும், அப்புறம் அவிக்கணும். தேங்காய் வேணும் அது சாப்பிட. நல்லா தான் இருக்கும் பண்ணா. இந்த எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குன்ட்டு பண்ணுறது இல்லை.
நமக்கு சோம்பேறித்தனமாக இருக்கணும். டீ ரெடி ஆயிடுச்சு guys. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் டீ குடிச்சிட்டு வரோம். அம்மி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் முருங்கைக்காயெல்லாம் நேற்று நறுக்கிட்டேன். கத்திரிக்காயே தான் காலையில் நறுக்கணும்ட்டு இப்போ நறுக்கிறேன். கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார். மாங்காய் நறுக்கிருக்கீங்க? ஆமாம், மாங்காய் ஃபஸ்ட்டே போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் கழிச்சு போடணும். அப்போ தான் இல்லைன்னா அப்படி கரைஞ்சி போயிடும். குழம்புலையா? ஆமாம். ஏன் மாங்காய் போட்டால் குழம்பே பிடிக்கும்ல? இல்லையே, இதெல்லாம் பாட்டா இனிக்கும். இது மாதிரி மாங்காய் மாம்பழமாக ஆட்டு தானே இருக்கு. தம்பி இந்த பிளாப்பழத்தை எடுத்து அதை நறுக்கி வைப்போம். பிளாப்பழம் நறுக்கிறோம் கைஸ். நல்லா நறுக்கிடுங்க. நிறைய ஒரு ஹாஃபுக்கு நறுக்குனாதே நம்ம பேக்கலாம். ஹலோ, வலிக்கணுமா? வணக்கம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாப்பழம் வாங்கிட்டு வந்தோம். 70 ரூபா இந்த பிளாப்பழம். 70 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையிலே பிளாப்பழம் போட போகிறாங்க. இனிமேல் போட்டு சொன்னா இதாகிடும். பிளாப்பழம் வலிக்க நமக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிடிக்கும்னா ஒரு அளவு தான் சாப்பிடுவேன். ஆமாம், என்ன ஒரு 10 சொல்ல சாப்பிடுவீங்களா? அவ்வளோதான் சாப்பிடுவேன். அதிகமாக சாப்பிட முடியாது மம்மி. பிளாப்பழம்லாம் அதிகமாக சாப்பிட முடியாது. ரொம்ப இனிப்பாக இருக்கும். ஆனால் அந்த சீசனில் அதை எது சாப்பிட்றணும். ஆமாம். உங்கள் ஆயா வீட்டில் பிளாமர் வச்சுருந்தீங்கல்ல மம்மி, எப்படி இருந்து கொத்தைக்கு விட்டுருந்தீங்க? அவன் சொல்ல நல்லா இருக்கும். நீளமாக இருக்கும். ஒரு சில குட்டை குட்டையாக இருக்கு மம்மி. அது எப்படி மர வகைகளை பார்த்தா? இது நல்லா இருக்கு பழம். இன்னும் கொஞ்சம் படுத்தா நல்லா இனிக்கும். இது கெட்டும் போகாதே மம்மி? இந்த நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம எடுத்தது பக்குவம், கரெக்டான பக்குவம். இல்லை என்ன பழுக்கணுமா? கரெக்டாக தானே. இனிமே படுத்தா குழஞ்சி போயிடும். சொல்ல பரவாயில்ல, கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு. சொல்ல குட்டி குட்டியாக இருந்தாலும் நிறைய சொல்ல இருக்கும் போல. ஒரு 50 சொல்ல இருக்கும்ல? ஆமாம். அப்போ பழம் வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஒரு சொல்ல 1 ரூபா தான் விற்கும். நம்ம இது 70 ரூபாய்க்கு தானே ஆகணும். நல்லாவும் இருக்கு பழம். அவங்க ஆயா வீட்டில் வச்சுருந்த மரம்லாம் நீளமாக இருக்குன்னு சொல்ல. சக்கை தான் கூட இருக்கும். இப்போ வாங்குகிற மரங்கள் விற்கிற மரங்கள்லாம் சக்கை கம்மியாக தான் இருக்குது போல். சக்கை கம்மியாக இருந்தால் சொல்லக்கூட வைக்கும். இது எதுக்கு மம்மி வச்சு சாப்பிட்லாம்? இது எல்லாத்துக்கும் நல்லது உடம்புக்கு. என்னென்ன சத்து இருக்குது? கேன்சர்லாம் தான் இருக்குமா பிளாச்சுனி. இது சக்கையில் தான் ஏதோ சொன்னீங்கல்ல வைப்போம்னு. இந்த சக்கை சிவப்பு சிவப்பாக இருக்கும் நம்ம ஆயா வீட்டிலாம். இது வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இது சமைச்சா நல்லா இருக்காது. சிவப்பு சிவப்பாக இருக்கும் பாரு, அந்த மாதிரி சொல்ல. இதில் பழுத்தது அதுலேயும் பழுத்த மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி உள்ளதை சமைச்சோம்னா நல்லா இருக்கும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இதெல்லாம் அவிய வச்சு கடைசியாக கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு சமைச்சு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். சும்மா வைக்க நீல அள்ளிட்டு இருந்தீங்களா? அந்த காலத்தில் அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இது இப்போ சக்கை நம்ம வெள்ளை வெள்ளையாவில் இருக்குது. வெள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறது சிவப்பாக இருக்கிறது அது ரொம்ப ரேர் தான் போல. தெரியல, அதெல்லாம் சிவப்பு சிவப்பாக நல்லா குழவாக இருக்கும். இந்த சக்கையெல்லாம் சமைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது நீங்கள் பறிக்கிற எல்லா பழத்துலையுமே வச்சு சாப்பிடுவீங்களா? ஆயா வீட்டில் இருக்கிறதுல.
பாயா வீட்டில் நிறைய பழம் காய்க்கும்ல. ஆமாம், கேரளாவில் வாங்குற பழத்துலேயுமே பண்ணுவாங்களே இவங்க. ம். ஆனால் இது வெள்ளையாக இருக்கு. இது வெள்ளையாக இருக்குது. இதையே இது வெள்ளம் முட்டை வச்சா மஞ்சளாக வந்துருமோன்னு. ம். யாருக்கண்டா? ம். நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கையில் பார்த்துருக்க மாட்டீங்களோ, அப்புறம் சமைக்கையை விட்டு தான் பார்க்கணும். ம். இது இவ்வளவுக்கு நறுக்கி போட்டுருவாங்க. இந்த இது காட்டுறேங்க. இது இப்போ இருக்குன்னா இது இவ்வளவுக்கு நீளமாக இருக்கிறத நறுக்கி கீழே போட்டுருவாங்க. அப்புறம் இந்த தோலை சீவி விட்டு இந்த பச்சை தோல் இருக்குல்ல, முள்ளா இருக்க தோலை சீவி விட்டு இதை அவிய போட்டு இதுதான் சக்கை குழம்பு வைக்கும். ஓ, அந்த அடிப்பகுதி. ஆமாம். அது வேற என்ன பண்ணுவாங்க? பெரட்டெல்லாம் பண்ணுவாங்களா? வேற என்ன பண்ணுவாங்க? இல்லை, அது கொட்டையெல்லாம் அங்கேயே விட்ட போடு வெளியே. நாங்கள் இதை மட்டும் நம்ம நேற்று வாங்கியிருந்ததை விட சொல்ல நல்லா இருக்கு. வெள்ளையம்மா கரெக்டாக இருப்பா. ஒரு ஆஃப்லேயே எத்தனை சொல்ல மம்மி இருக்குது? ஒரு ஆஃப்லேயே இப்போ 10 சோளம் இருந்திருக்காது. நம்ம ஒரு 4 நாள் சாப்பிட்ருப்போம். ஆமாம், இந்த 2 இருக்கும். அதில் 2 இருக்குது. இதில் கொஞ்சம் இருக்குது இந்த பகுதி. அப்போ மொத்தம் 50. இதில் ஒரு 7, 8, 10 சோளம் இருக்கும்ல. இதில் ஒரு 8 இருக்கும். பலாப்பழம் சீசன் எப்போ மம்மி? எந்தெந்த மாதம் தெரியல, எப்போதான் இருக்கு இப்போ. ஆனால் இதெல்லாம் சேல்ஸ் பண்ணுறதுல லாபம் கிடைக்கும் மம்மி. குத்தைக்கு எடுக்கிறது 10 ரூபா கணக்குக்கு தான் வரும் எங்களுக்கு. ஒன்று கணக்கில் சேராது. குத்தை மொத்த மரத்துக்கு தானே 200-300 பேசுகிறாங்க. ஒரு மரத்துக்கு 200 தான் குத்தைங்க. மாதத்துக்கா இல்லை வருஷத்துக்கா? வருஷத்துக்கு. ஆனால் இப்போ குத்தகை காசு கூடவா இல்லை அதே தானே? இப்போ குத்தகை காசு கூட தான் இருக்கும். 500 ரூபாயா இருக்கும். ஆமாம். 500 ரூபாய்க்கு மம்மி அவங்க ஒரு 10 பழத்துலேயே சம்பாரிச்சிடுவாங்க. ஆமாம், ஒரு பழம் 50 ரூபா. ஆமாம். ஆனால் எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றாங்க மம்மி. ஆமாம், விற்றாலும் ஓடிட்டு. இந்த சுகர்லாம் ஒன்றும் பண்ணாது உடம்புக்கு. இதில் இருக்க சுகர்லாம் இது நேச்சுரல் சுகர். இந்த கேக்கு இந்த மாதிரி வாங்குறிய பாரு, அந்த சுகர் தான் உடம்புக்கு ரொம்ப ஆகாது. அதனால தான் கேக்கு அவாய்ட் பண்ணுறது. அந்த சுகர் தான் ஃபுல்லாக போய்விட்டு எல்லா வியாதியும் எங்கேயிருந்து கொண்டாடுறது. அது அதுலேயும் தானே. ஆனால் ஹனி இது தானே போடுறாங்க. ஹனின்னா உனக்கு ஒரிஜினல் ஹனியாக போடுறாங்க. நீ வேறு ஒரிஜினல் ஹனியெல்லாம் போட மாட்டேங்க. ஹனி கேக்குன்னு சொல்கிறாங்க. ஒரிஜினல் ஹனியெல்லாம் போட மாட்டேன். இதில் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இருக்க இனிப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இது கெடுதியும் இல்லை, இது இயற்கையாக இவ்வளவு தானே. இது என்ன கோயிலில் பேசு இதுங்குது தெரில. இதை பாட்டு பாடு மம்மி. நம்ம வீட்டுக்கிட்ட மரம் வெட்டுறாங்க, வேப்ப மரம். இதை காமிச்சிட்டு வரேன். இங்கே பாருங்க கைஸ், எங்கள் வீட்டுக்கிட்ட வேப்ப மரம் வெட்டுறாங்க. பெற்றவங்களை பிள்ளை சந்தோஷமா வச்சுக்கணும். வேறு ரொம்ப கொதிக்கிறா வரும். ஏன் என்னாச்சா? அது அந்த பொண்ணு இப்படி பண்ணுது, நம்ம வெத்த பிள்ளை அப்படிங்கிறா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வெளியே உட்காந்துருக்கிறதெல்லாம் கஷ்டமான விஷயம். அதேமாரி ஒருத்தருக்கு கிளம்பி இருக்கிறதும் நின்றுக்கிட்டே ரொம்ப நேரமாக இருக்கிறதும். இந்த நீ நான் இப்போ பார்த்தேன், அந்த பழைய சீரீஸ் அது திரும்ப வந்துச்சு பார்த்தேன். அதில் பொண்டாட்டி சொல்லுது அவர் டெலிவரி பாய் வேலை வைக்கிறானா.
ஒய்ஃப் சொல்லுது, சார் அவர் வந்து ஃபேனு கூட போட்டுவிட்டு தூங்க மாட்டேங்கிறாரு சார், காசை மிச்சப்படுத்துறதுக்கு. நைட்டு இது வந்து அம்மா வீட்டுக்கு போயிருமா, அம்மா வீட்டு பக்கம் தானா. நைட்டு தூங்குறது கூட ஃபேன் போட்டுவிட்டு தூங்க மாட்டேங்கிறாரு காசு மிச்சத்துக்காக அப்படிங்குது. அப்புறம் பார்த்தா ட்ரெஸ் எடுக்க போவாளாம். அந்த பிள்ளைக்கு கம்மி ரேட்டில் எடுக்குன்னு பார்த்தா அது மிஸ்ஸஸ்ஸு 1800 எடுத்துருமா. 2000 தான் மொத்த பட்ஜெட்டான் எல்லாருக்கும். அப்படி இருக்கையில் எனக்கு எப்படி சார் ட்ரெஸ் எடுக்க முடியாது, நான் புது ட்ரெஸ்ஸை போட மாட்டேன். அந்த புள்ள அவர் புது ட்ரெஸ் போட மாட்டேன், அவங்களுக்கு மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அந்த பிள்ளை இன்னொன்று வேறு இந்த மாதிரி சிக்கனமாக இருக்கார், ரொம்ப இதுவாக இருக்கார், அவருக்குள்ளதை கூட அவர் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் எங்களுக்கு கூட என்ன சார் கூடவா எடுத்து கொடுக்க போகிறாரு, 200 ரூபா சுடி எடுத்து கொடுப்பாரு சார் அப்படிங்குது. அப்புறம் சென்னையில் ஒரு தேட்டரு ஒரு மால் கூட என்னை கூட்டிகிட்டு போனதில்லை சார்னு அவ்வளோ ஆதங்கப்படுது. ஆனால் அந்த ஆதங்கம் வந்து அவருக்கு வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு மட்டும்தான் நினைக்கிறாரு. உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு போடுறேன், நீங்கள் திருப்தியாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அவங்களுக்குள்ள மனக்குமுறல் என்னை அங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு. அந்த குமுறல் எல்லாம் சேர்ந்து 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 ஏனால எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஒரு ஆம்பளையை சம்பாரிச்சு கொடுத்துட்டா மட்டும் பத்தாது, வயிற்றுக்கு மட்டும் சம்பாரிச்சா பத்தாது, குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு. அதனாலதான் இப்ப நம்ம ஆளுகள்ல சாஃப்ட்வேர்ல இருக்கான பையன் தாராளமா செய்யறேன். ஏன்னா வீக்லி ஒன்லி கடை வீதி போகலாம், வேணுங்கிறத வாங்கலாம், கார்ல கோயில் குளம் இப்படி சுத்தலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே இருக்கும் வசதியா இருந்தா. பணம் இல்லைன்னாக்கா அதனாலதான் செய்ய மாட்டேங்கிறாளுங்க. மட்டும்தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றா. ஆமா, நாங்களும் அப்படித்தானே வாழ்ந்தோம். அப்புறம் இப்போ இருக்க மாட்டேங்க வாழ மாட்டோம். இப்பதான் எல்லாம் இதாயிடுச்சு, மானத்திலேருந்து பிறந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் நம்ம ஆளு அப்பா ரொம்ப ரொம்ப பண்றாப்பா. ஆனால் அவங்கள எல்லாரும் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னா எல்லாரும் மனத்தை அவங்க கட்டி வச்சுருந்தா தான் உண்டு. இப்போ எனக்கு இங்கே போகணும் இன்னைக்கு, எனக்கு நாளைக்கு அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க ஒரு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க முடியுமா? இல்லை, முக்கால்வாசி ஒய்ஃபோட விருப்பம் தான் மெயினாக நிறைவேற்றணும், நிறைவேற்றுவாங்க. சரி, இப்போ பொம்பளை பிள்ளை இருந்தால் அதோட விருப்பத்தையும் நிறைவேற்றணுமா? அது அம்மா நான் இந்த காலேஜில் படிக்கிறேம்மா அப்படிங்க, அதுக்காக அம்மாவோட விருப்பம் இந்த காலேஜில் உன்னை படிக்க சொல்கிறேன், நீ இந்த காலேஜெல்லாம் படிக்கணும் அப்படி இல்லைல்ல. ஒருத்தங்களுக்கும் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அம்மாவோட விருப்பம், அம்மாவுக்கு வயசாச்சுன்னா பொண்ணோட விருப்பம். அப்போ எல்லாரும் ஸ்டேஜ் வரைக்கும் தான். இப்போ நான் என்னோட விருப்பத்தை விட முத்துமலாவோட விருப்பம் தானே பார்க்குறது. அவன் சொல்லிட்டா சரி என்ன. ஒரு ஸ்டேஜ் அம்மா இளமையா இருக்க வரைக்கும் தான் அம்மாவோட விருப்பம். மாலு கூப்பிட்டு போ, அதை கூப்பிட்டு போ, இது கூப்பிட்டு போங்கிறதுலாம். பிள்ளைங்க சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும். பிள்ளையா சின்ன பிள்ளையா இருக்க வரைக்கும். பெரிய பிள்ளையாச்சுன்னா அதுகளுக்குள்ள முடியாது, அதுகளுக்குள்ள இது. அதனால தான் இந்த பெரிய பசங்களாயிட்டாங்கன்னா கை வைக்கக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சாந்தாமுத்து பயலுகளை சீன்றதே இல்லை அவங்க 2 பேரும். பயலுக வீடியோவுக்கு வான்னா வர்றாங்க, நாங்கள் எடுக்கணும், நீங்கள் ஒதுங்கிக்கன்னா ஒதுங்கிடுறாங்க. பிள்ளைங்க மேலே அவளுக்கு ரொம்ப பாசமெல்லாம் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் கேட்க மாட்டாங்களே, மம்மி உங்கள் அம்மா அப்பா தான் ஆடுறாங்களே, உங்கள் அம்மா அப்பா தான் இப்படி பண்ணுறாங்களே அப்படி பண்ணுறாங்களே தெரியல. அவங்க காசு சம்பாதிக்கிறனால விட்டுறாங்க, காசு சம்பாதிக்கிறனால விட்டாருங்க. இப்போ அவங்கள கோவப்படுத்துறதுக்கு ஒரு பையன் இங்கே வர்ற அவங்க அம்மா அடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்கல்ல. அதையும் கமெண்ட்ல கேட்குறாங்க, பசங்களுக்கு வயசாயிருச்சு, +2 முடிச்சுட்டேன், காலேஜ் போக போகிறேன், நீங்கள் டான்ஸ் ஆடினா அவன் தப்பாக நினைக்க மாட்டானா? அதனால் அவங்க எங்கள் லைனில் குடிக்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வளர்த்துருக்கா. அவங்களுக்கு வேணுங்கிறது நாங்கள் செஞ்சிடறோம், அவங்க அதனால குடிக்க வர மாட்டாங்க. அவங்களுக்கு உரிமை கொடுக்கல. அந்த பயல்களுக்கு அவன் கொஞ்சம் நல்ல உரிமை கொடுக்குறேன், ராஜா கொஞ்சம் நல்லவன். இவ அப்படியெல்லாம் இருந்தா வீட்டை விட்டு வெளியே போங்கடான்ட்டுருவா. நீங்க எங்க விட்டு இதுக்குள்ள வந்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடும், இல்லைன்னா வெஸ்ட் வச்சுக்கோங்கப்பா. அந்த மாதிரி அவளுக்கு எல்லாத்துக்கும் துணிஞ்சவ, எல்லாத்துக்கும் துணிஞ்சவ.
ஒரு ஒருத்தருக்கு லைஃப் வந்து எனக்கு அதனால அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நேக்கா இது பெருமையா போச்சு பாரு. இந்த எல்லாரும் கேட்கிறாரு பிள்ளைய சொல்லாதுங்களா, பிள்ளைய நல்ல பிள்ளைய அப்படின்னு அந்த மாதிரி பேர் எடுத்துட்டாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு இதுல போய் அவங்களும் தலையிட்டு மூக்கு நடிச்சுக்கிட்டு சண்டை அடிச்சுக்கிட்டு நிக்கிறது சரியா வராதுல்ல. அவன் உண்மையா பிள்ளைகிட்ட பாசமா இருப்பேன், பிள்ளைய மேல அவனுக்கு பாசம் இருக்கு. இவன் வந்து சமைச்சு போடுறதோட சரி, அவனுக்காக வேண்டி வீட்டுக்குள்ள ஏதோ குடும்பமா இதுவா உட்காந்துருக்கான். இவ உலகம் தெரிஞ்சுவ நல்லா, எது 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 எப்படி இப்படின்னு எல்லா வேலையும் தெரிஞ்சுவ. அவன் ராஜா நல்லவன், பேசினா உண்மைதான் பேசுவேன், அதனால சொல்லலை எவ்வளோ இருக்கணும். மலைப்பி பேச தெரியாது. ஒருத்தவங்க சொல்கிறாள் இவங்க நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு செலக்ட் பண்ணுறாங்க. அது எப்படி எதை பற்றி செலக்ட் பண்ணுறாங்க? நம்ம சொல்கிறது கேட்குறான்னா அவன் செட் ஆவேன்னு அர்த்தம். இப்போ இவெல்லாம் அப்படிதான் எல்லா நேரத்துலையும் கேட்பானா? எல்லா நேரத்துலையும் கேட்டுட்டு தானே இருக்கேன், அதனால தானே வண்டி ஓடுது, பிள்ளை எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. இப்போ அவனுக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லணும் இதுன்னு நினைப்பானே இல்லையா? அவன் தான் அவளுக்கு அடிமையாக தானே போகிறேன். கஞ்சி ஊற்றுனா குடிக்கிறேன், இல்லை என்ன செய்துன்ட்டு இருக்கேன். பிள்ளைகளும் அப்படித்தான், வீடு விட அவங்க வீடு குடும்பமாயிருவேன். அம்மாட்டதே உரிமையாக பேசுகிறேன், பொண்டாட்டிகிட்ட பேசுகிறாரு. பொண்டாட்டிய தாங்கினேன். அவன் அந்த திமிரில் தான் அப்போ அங்கே ஆடுறான். நிறைய பிள்ளைங்க இப்போ சம்பாதிக்கிறானோ இல்லையோ, நமக்கு அவன் சொல்றதுக்கு அடிமை வருவானான்னு பார்த்து தான் லவ் பண்ணுதுங்க. என்ன லவ் பண்ணுறதுலாம் அப்படித்தான், அவன் நம்ம சொன்னது கேட்பானா, நமக்கு அடிமைக்கு வருவானா அப்படின்னு. மற்றபடி இந்த மேரேஜ் பண்ணுறதுக்கு தான் அரேஞ்ச் மேரேஜ் பணம் இருக்கான்னு பார்த்து பண்ணுறது. இது வந்து பணமெல்லாம் எதிர்பார்க்கறது இல்லை, நம்ம சொல்கிறது கேட்பானா, நம்மளுக்கு சொல்றதுக்கு ஏற்று பேசாம அப்படிதான் லவ் பண்ணுது. ஆனா ஒரு சில இதுல நீ என்ன ஆணாதிக்கமும் நிறைய இருக்கு. ஒவ்வொருத்தங்க சம்பளம் வாங்குறதே சொல்ல மாட்டேங்க. ஆமா, ஒய்ஃபு கிட்ட அதே சொல்லுதுங்க. ஆனா அந்த இடத்துல வந்து ஒய்ஃப் அமைஞ்சதா இருக்குதுங்க. ஆமா, அமைதியா போயிடுது. இப்ப சாந்தா மாதிரி ஆளுகளா இருந்தா இதை கூட உன்னால சொல்ல முடியாதா அப்படின்ற மாதிரி. அப்ப ஆம்பளை வாய்ஸா இருக்கிற இடத்துல லேடிஸ் அடங்கி போயிடா. இப்ப முத்து வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்காதனாலதான் அவன் சாந்தா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கான், அப்படித்தானே? இப்ப அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சானே கேட்க மாட்டானே இல்லையா? அவன் பேசிட்டு அவனோட குணமே அனுப்பிச்சுக்கணும், யாரையும் மீறிட்டு போற குணம் இல்லை. அதனாலதான் அவனை துரத்தி லவ் பண்ணிட்டான். வேற ஒருத்தனை கட்டின போது கூட அவனோட வாழ மாட்டேன்னு இவன் ஓடியாந்துட்டான். அப்ப அவன்கிட்ட வசதி இருந்திருக்காதுல்ல, வசதி இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு லவ் பண்ணிட்டான். எப்படி கொண்டாந்து தரலாம், நம்ம சொல்றத கேட்கிறேன்ல. இந்த அந்த காலத்துல ஒரு படத்துல பாட்டே வரும், தையத்தா தையத்தா தக்க தையத்தான்னு ஒரு பாட்டு இருக்கு பாரு. அந்த பாட்டுல வரும் பாரு, சொன்னதை கேட்கறத பொம்பளைகளுக்கு அது ஒன்னே போதும். அவளுக்கு புருஷன் சொன்னதை கேட்டான்னா அதுவே போதும். சோனியாகப்பா சொன்னதை கேட்டாலே போதும், அந்த மாதிரிதான். அவன் வேலை இல்லாம இருப்பேன், அது ஆட்டோவில் கூப்பிட்டு வந்து இந்த பாரு இத்தனை கடை இருக்கு, இதுல ஏதாவது ஒரு கடையில போய் வேலைக்கு செய்யுது அப்படின்னு சொல்லும்.
என்ன நீ கல்யாணம் பண்ணணும்னா இதில் வேலைக்கு சேரு. அப்புறம் எனக்கு எப்படி சோறு போடுவேன் அப்படிங்க. இல்லை அவன் பெரிய ஸ்மக்லிங் பண்ணியிருப்பேன், நீ வேற. அவன் பார்க்குற முதலாளி வீட்டில் அந்த முதலாளி அம்மா வேலை அப்பா சார் விரும்பியிருப்பாவ. அப்பாவோட கள்ளத்தோட்டத்தில் இருப்பான். இவன் புருஷங்காரி பிசினஸ்ன்னு கட்டுக்கட்டா நோட்டை கொண்டாந்து அடைஞ்சி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். இவன் இந்த பணத்தை இவன்ட்டு கொடுத்து அப்பா கிட்ட இருப்பான். அதை இவனுக்கு தெரிஞ்சு போயிடான். அவன் பேர் நான் அவன் இல்லை நடிச்சுவேன். அவன் பேர் என்ன அந்த சீக்ரெட் இவனுக்கு தெரிஞ்சதுனால பிளாக்மெயில் பண்ணுவேன். அதை பண்ணியே நிறைய சம்பாதிப்பேன் அவள்கிட்ட. எனக்கு இவ்வளோ போட்டு விடு, இவ்வளோ போட்டு விடுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அங்கே ஜாலியாக இருப்பாங்க. இல்லைன்னா போட்டு கொடுத்துருவேன். அவன் பொண்டாட்டினா உயிராக இருப்பேன். அவனும் பிஸ்னஸ் தான் பார்ப்பேன். பிஸ்னஸில் ஒரு சிலர் ரொம்ப வசதியாக இருக்கவங்க பிஸ்னஸ் மைண்டடாக போயிடுறாங்க. ஆமாம், ஃபேமிலி குழந்தைகளை விட பணம் 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 பணம்னு இப்போ அம்பானி மாதிரி ஆளுங்க, அந்த மாதிரி ஆளு. ஒரு சிலர் தான் குடும்பம் புள்ள அதுக்கு பண்ணணும் இதுக்கு பண்ணணும், அது ஒரு அளவாக இருக்குது. அப்படி பிஸ்னஸ் மைண்டடாக இருக்கவங்களுக்கும் பொண்டாட்டியை வழிதவறி போயிடுவாங்க. ஆமாம். இல்லை யாரையுமே எந்த ஒரு உயிரையுமே கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், வசதியாக இருந்தாலும் சரி வசதி இல்லைனாலும் சரி நம்ம சொல்கிறத அவன் கேட்கணும். ஆமாம், அப்படிதான். என்ன கோடியில் கொட்டி வச்சுருந்தாலும் நம்ம சொல்கிறத அவன் கேட்கணும், இங்கே வா அப்படி. ஆமாம். அப்புறம்தான் அவன் சேர்ந்து வேலை. அவனுக்கு ஃபேஷியல் பண்ண வருவா சோனியா அகர்வால், மேக்கப் பண்ணா. அவ்வளோதான் இவனுக்கு விரும்புவேன். அப்புறம் தான் சொல்லுவேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதை விட்டுட்டு அந்த பிஸ்னஸ் தான் விட்டுட்டு இந்த மாதிரி கடைகளில் வேலைக்குது. அதில் கிடைக்கிற காசை வச்சு சாப்பிடுவோம். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவேன், கடைசி அவன் செத்து போயிடுவானா யார் சவான்னு தெரியல. ஏர்போர்ட்லேயே இங்கேயும் சண்டை நடக்கும். கடைசி வரைக்கும் அந்த அடி இதை வச்சிருப்பேன், அவன் போட்டு காட்டுறதுக்கு அடிக்கட்டையை வச்சிருப்பேன். இதுல ஆனால் அந்த படத்தில் அவன் நல்லா படிப்பேன் சின்ன பிள்ளையில. அப்படியா? அவங்க அப்பா தான் மாற்றிருப்பார். அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட்ல இருந்திருப்பாரு, லஞ்சம் இதில் இல்லை வருவாய்த்துறை ஏதோ ஆர்டிஓ விஓவோ இருந்திருப்பாரு. அவர் லஞ்சம் இந்த பையில போய் வாங்கிட்டு சொல்லுவாரு. காசுன்னு மாறிடுவேன். அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு படிப்பு மண்டையில் ஏறாது, பணம்னு வந்தனால ஒரு நாள் அப்பா ஆஃபீஸ்க்கே வந்து சொல்லுவேன், ஒழுங்கா ஹெட்மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி என்னை பாஸ் போட சொல்ல, 5வது பாஸ் போட சொல்ல அப்படிமே. படிக்கிற வயசில் படிச்சிடணும், இல்லைன்னா படிப்பு ஏறலைனாலும் கஷ்டம் தான். இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும் அவங்க. பொதுவாக படிப்பை எல்லாம் விட உலகம் தெரிஞ்சுக்கிட்டு பொது அறிவை தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தா போதும். ஆனால் படிப்பு ஒரு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும். ஆனால் பணம் வந்துட்டாலே நடந்துக்கிறாங்க. எல்லாமே டீசென்ட் எல்லாமே வந்து இந்த கட்சிக்காரங்களாம் எப்படி இருக்காங்க இதெல்லாம் சொல்லேம்மா. அவங்க எல்லாம் நாகரிகமாக தானே இருக்காங்க. அவங்க என்ன எம்பிபிஎஸ்ஸாக படிச்சிருக்காங்க அது மாதிரி. என்ன மேம் 2 சொல்லையும் காலி பண்ணிட்டீங்களா? 2 சக்கை வேணுமா? இல்லை, இந்த ஒரு ஆஃபை எப்போ போடலான்னு இருக்கீங்க? இந்த ஆஃபு சாயந்தரமாக போடுவோம். பரவாயில்ல, திருப்தியாக சாப்பிட்டோம். ஆனால் 70 ரூபா வலிக்கு. நம்ம காலை டிஃபன் ஓவரா பண்ணணும். இது சாப்பிட்டது எல்லாம் சாப்பிட்ட மாதிரி இல்லை. அந்த ஓம்டு இது தான் அது எடுத்தேன்.
சொன்னது கேட்டாலே போதும் பொம்பளைகளுக்கு, ம். வேற ஒன்றுமே வேண்டாம். ஆ. அதை கேட்டாவே வேற ரொம்பலாம் அதிகமாகலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சம்பாத்தியம் கூட வேண்டாம், சொன்னது கேட்டாலே போதும். ஒரு நார்மல் சம்பாத்தியம். ஆமாம், சொன்னது. அப்போ அவங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடாதா மம்மி? ஆம்பளைகளுக்கு விருப்பம் இருக்கக்கூடாதா? அது நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் கல்யாணம்னு போயிட்டா நீ சொல்லும் போது எனக்கு அந்த ஃபீல் தோணுது. பரவாயில்ல, நீ யோசிச்சு சொல்கிற, கிரேட், நீ உனக்கு கிரேட். விருப்பம் நீ இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பத்தை மாற்றிக்கணும் மனைவிக்கு. ஓ, இப்போ பொண்ணுக்கோ பையனுக்கோ இருக்குன்னா நான் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன்பான்னு சொன்னால், இல்லைங்க நான் இப்படி தாங்க பண்ணணும்னா சரின்னு மாற்றிக்க தான் வேணுமா? நிறைய ஆம்பளைங்களுக்கு தோன்றதுலாம் தப்பாக தானே தோணுது, யோசிச்சு பாரு. தப்பான ஒரு இது. இப்போ மாமாவே சம்பாதிக்கிறாங்க, இதை அடுத்தவன்ட்ட கொடுக்காதீங்க பேங்க்ல போடுங்கன்னு ஒய்ஃப் சொல்றது நியாயம் தானே? அடுத்தவன்ட்ட கொடுத்தீங்கன்னா அந்த ரிட்டர்ன் திரும்பி வர்றது கஷ்டம். மனசுக்குள்ள என்ன ஃபீலிங்கா இருக்கு? அவங்க மனசுக்குள்ள என்ன ஃபீலிங்னா அது தோல்வியா தானே போகுது. தோல்வியா போல, அவங்க கொடுத்து நட்பு வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க. இப்போ நான் எப்படி எனக்கு இப்போ இந்த காலேஜில் வேலை ஆகணும்னா அந்த சார் 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 சார்னு சொல்கிறேன்னு நட்புக்காக வேண்டி இத்தனை கோடியெல்லாம் கொடுப்பாங்களே. வருது கொடுக்குறாங்க, வருதுனால அந்த அது பேங்க்ல கொண்டு வச்சிருந்தா அது வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு நேரம் எம்பிட்ட வளர்ந்துருக்கும். என்ன சேஃப்டி ஆயிரும் உனக்கு லைஃப் பின்னாடி. எல்லா நேரமும் உழைச்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆமாம், திடீர்னு அடுத்தவன்ட்டு கொடுத்து பிசினஸ்ன்னு சொல்லி போடுறாங்க. ஆனா அவங்க பிசினஸ்ல வர்ற லாபத்தை அவங்க ஜௌரியமா 4 காரு 7 காரு 7 பங்களான்னு வச்சுக்கிட்டு அவங்க வீட்டு பணத்துல ஜௌரியமா இருந்துக்கிட்டு என்ன கடைசி சம்பளம் இது வட்டி பணம் போடுறது கூட நீ பணம் தான் நீ மேற்கொண்டுதா, அப்பதான் வட்டி பணம் போட முடியும் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அப்ப இப்படி நாள் வாங்கினதுக்கெல்லாம் என்னாச்சு? பட்டுமே ஏமாத்துறது ஏமாறுற மாதிரி தானே இருக்கு. இது பொண்டாட்டி சொல்றது கேட்டா என்ன தப்பா? ஏன்பா நமக்கு வர்றது ஆபீஸ்ல வருது, நம்ம வர்றது நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ம மட்டுக்கு இருப்போம். நட்பு என்ன உன்னை பொழுதுனிக்கமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏதோ ஒரு நாள் நீ போயிட்டு வா, சென்னைக்கு போயிட்டு வா, அஜ்மீருக்கு போயிட்டு வா அப்படின்னு உனக்கிட்ட வாங்குற பணத்துக்காக ஏதோ ஒரு ஆறுதலுக்காக சொல்றாங்க. என்ன நீ கிழிச்சுதான் அவங்களுக்கு பண்ணணுங்கிறது இல்லை. என்ன யாரையும் இல்ல, நீ டைம் பாஸுக்கு வேற விதத்துல டைம் பாஸ் பண்ணான்னு இப்படி கொடுத்து டைம் பாஸ் பண்ணாம, அதுதான் நான் கேக்குறேன். அப்ப ஒய்ஃப் சொல்றது நியாயம் தானே? இப்படி கொடுக்காத, நமக்குள்ள நாளைக்கு தெருவில் நின்று போயிடும். அதை ரிட்டர்ன் கேட்டீங்கன்னா அவங்க கத்தி எடுப்பாங்க, இது எடுப்பாங்க, இத்தனை கூடிய கொடுத்து கேட்டா யாரும் தருவாங்களா? இது முட்டாள்தனம் தானே? என்னதான் நீ படிச்சு சம்பாதிச்சாலும் இது அறிவு இல்லாம தானே பண்ணிட்டு இருக்கு. அப்ப பொண்டாட்டி சொல்றது நியாயம் தானே? இப்படிதான் ஒய்ஃபுகளாலதான் நிறைய குடும்பம் வருது. ஒய்ஃபுகள் ஓரளவு நியாயமா தான் பேசுவாரு எந்த ஒய்ஃபுமே. சரிவா, நம்ம வாங்கிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுட சுட தோசை, முருங்கைக்காய், கத்திரிக்காய், பிளாவதை, மாங்காய் எல்லாம் போட்டு சாம்பார். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.